Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 119 10 மற்றும் 11. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிற பாவத்தை ஏன் இன்னும் உங்களால் நிறுத்த முடியவில்லை? உங்கள் இருதயம் கூறுகிறது இது தவறு என்று. ஆனால் வாழ்க்கை அதே வழியில்தான் போகின்றது. நீங்கள் மாற்ற முயற்சி செய்தீர்கள், ஆனால் முடியவில்லையா? ஒரு நிமிடம் கவனமாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடிய ரகசியம் இதுதான். என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தருடைய வார்த்தைகளை எப்போதும் நம் இருதயத்தில் நிறுத்தி வைப்பதுடன் வாழ்க்கையில் அவற்றை செயல்படுத்தவும் வேண்டும். ஆனால் ஒரு உண்மை, வேதத்தை வாசிப்பது அல்லது கேட்பது எளிது. ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவதுதான் கடினம். அதுதான் பலர் தோல்வியடையும் இடம். அநேகருடைய இருதயத்தில் கசப்புகளும் வைராக்கியங்களும் குடியிருக்கின்றன. ஆனால் யார் யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வசனத்தின்படி செய்ய தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்ததா இருக்கும். இது ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல. இது கட்டுப்பாடுள்ள தெளிவான பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற வாழ்க்கை. இன்றைக்கான தலைப்பு வசனம் 119 சங்கீதத்தில் இடம்பெற்றுள்ளது. வேதத்தில் உள்ள எல்லா அதிகாரங்களிலும் 119 சங்கீதமே அதிகமான வசனங்களை உள்ளடக்கியதாகும். ஒவ்வொரு வசனமும் வேதத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த 119 சங்கீதத்தை வேத பாரகனாகிய எஸ்ரா எழுதியிருக்கக்கூடும் என்கிறார்கள். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியன். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை வேத புத்தகத்திலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இது மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் ஈவாகும். வேதத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்கிறீர்களா? அதை பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பத்தக்கதாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதாய் சுவைக்கிறீர்களா? கர்த்தருடைய வாக்கு உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் பாவத்துக்கு விலகியிருப்பீர்கள். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும்போது விசுவாசத்துடன் விளங்குவீர்கள். அவருடைய வார்த்தைகள் உங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கும். கர்த்தரை அறிந்து கொண்ட பிறகு அவருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி ஆண்டவரே பலன் கொடுக்கிறார். ஆகவேதான் யோபு, என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பதெப்படி என்று சவால் விடுகிறான். அப்படியானால் பாவம் செய்யாதபடி ஆண்டவருடைய வாக்கை எவ்வளவாய் அவன் தன் இருதயத்திலே பதித்து வைத்து நடந்திருக்கிறான் என்பதை யோசித்து பாருங்கள். அதே போன்றுதான் யோசேப்பு இளம் வாலிபனாக இருந்த பொழுதும் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால்தானே என்ற வசனத்தின்படி எந்த சூழ்நிலையிலும் பாவம் செய்யாமல் இருக்க ஜாக்கிரதையாய் நடந்து கொண்டான். இது சாதாரண மனிதர்களால் முடியாது. அவர்களுக்குள் தேவனுடைய வார்த்தை இருந்ததால் தான் முடிந்தது. இது அவர்களுடைய கதை மட்டுமல்ல, இது உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கலாம்.
நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் முடியாமல் போன அந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தை உங்களை மெதுவாகவும் முழுமையாகவும் மாற்ற முடியும். ஒரு பழக்கத்தை விட முடியாமல் இருப்பது உங்கள் பலவீனம் அல்ல. உங்கள் இருதயத்தினுள்ளே தேவனுடைய வார்த்தை இன்னும் ஆழமாக பதியாததுதான் காரணமாக இருக்கலாம். ஆம், கர்த்தருடைய வசனம் நம்மை அவ்விதமாகவே காத்துக்கொள்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இவ்விதமாய் பாவமற்ற பரிசுத்தராக வாழ உங்கள் வாழ்க்கையையும் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். அவருடைய வார்த்தையை கவனமாய் பயபக்தியுடன் வாசித்து பதிய வைத்து பாவமற்ற வாழ்க்கை வாழுங்கள். ஒரு இளம் மகனுக்கு தாய் சிறு வயதிலேயே கர்த்தர் விரும்புகிற ஒழுக்கம், பரிசுத்தம் இவைகளை கற்பித்து கொடுத்திருந்தாள். அநேக தேவனுடைய வார்த்தைகளை அவனுடைய உள்ளத்திலே பதிய வைத்தாள். ஆனால் அத்தகைய பரிசுத்த வாழ்வின் மத்தியிலும் தீங்கு அவனை தொடர்ந்தது. கெட்ட நண்பர்கள் அவனை சுற்றி வந்தனர். அதை அவன் இன்பமாக அனுபவித்தான். ஆனால் அந்த தாயோ அவனுக்காக கண்ணீரோடு ஜெபம் செய்து, ஆண்டவரே, உம் வசனங்கள் அவன் உள்ளத்தை திருப்பட்டும் என்றாள். அப்படியே ஒரு நாள் வந்தது. அதுவரை வெறுத்து ஒதுக்கி தூரமாய் வைத்திருந்த வேத வார்த்தைகள் அவனோடு பேச ஆரம்பித்தன. இந்த பகுதியை எடுத்து வாசித்து பார் என்ற சத்தத்தை அவன் கேட்டபொழுது உடனடியாக வேதத்தை திறந்து வாசிக்க ஆரம்பித்தான். அந்த ஒரு வசனம் அவன் உள்ளத்தை உடைத்தது. அவன் வாழ்ந்த வழியை சந்தேகப்படுத்தியது. அவன் இதுவரை செய்த பாவங்களை அவன் கண் முன்னே நிறுத்தியது. இப்படியே அவன் தேவ ஒத்தாசையை கொண்டு பாவத்துக்கு விலகி பரிசுத்தமாய் வாழ தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். ஒரு வசனம், ஒரு தருணம், ஒரு முடிவு அவன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிட்டது. இது ஒரு கதை அல்ல, இது இன்னும் நடக்கிறது. இன்று உங்களுக்குள்ளும் நடக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை பாவத்திற்கு விலக்கி பரிசுத்த வழியிலே நம்மை நடத்தும். ஆகவேதான் அனுதினமும் அதை கருத்தாய் வாசிப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். அது நடக்கும்போது வழிகாட்டும், விழிக்கும்போது சம்பாஷிக்கும். அதை கண்மணி போல காத்து வழிநடக்கையில் சகல விதத்திலும் ஆண்டவரின் ஆசீர்வாதம் நம் மீது தங்கும். இன்று நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். வேதத்தை வாசிப்பவராக மட்டும் இருப்பீர்களா, இல்லை அதை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறவர்களாக மாறுவீர்களா? இன்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த செய்தியை கேட்டு அமைதியாக போய்விடாமல் உங்கள் மனதில் ஒரு முடிவை உறுதியாக்குங்கள். இன்று முதல் நான் வேதத்தின்படி வாழ்கிறேன் என்று தீர்மானமிடுங்கள். இந்த ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையின் திசையை மெதுவாகவும் நிச்சயமாகவும் மாற்றும் ஆரம்பமாக இருக்கும். இந்த செய்தி உங்களை தொட்டிருந்தால் இதை உடனே இன்னொருவருடன் பகிருங்கள். யாரோ ஒருவரின் வாழ்க்கை இதனால் மாறக்கூடும். இன்று உலகம் முழுவதிலும் உள்ள பல நாடுகளை கவனித்து பாருங்கள். எந்தெந்த நாடுகள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை உயர்த்தினதோ அந்தந்த நாடுகளெல்லாம் உயர்ந்திருக்கின்றன. எந்தெந்த நாடுகள் கர்த்தரையும் வேதத்தையும் மறந்தனவோ அவைகள் பின்னால் தள்ளப்பட்டிருக்கின்றன. விக்டோரியா மகாராணி வேத புத்தகத்தை உயர்த்தி, இந்த வேத புத்தகமே எங்களுடைய தேசத்தின் மேன்மைக்கு காரணம் என்று முழங்கியதை கர்த்தர் கேட்டு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை ஆசிர்வதித்தார். அவர்கள் உலகத்தின் பெரும் பகுதியை அரசாண்டார்கள். இது சம்பவ செயலில்லை, இது ஒரு நியதி. பிரியமானவர்களே, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேன்மை அடைவீர்களாக.
ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உமது வார்த்தையை என் இருதயத்தில் ஆழமாக பதிய வைத்தருளும். உமக்கு பயப்படுகிற பயத்தையும் உம்முடைய சித்தத்தின்படி வாழும் மனதையும் எனக்குள் பெருக பண்ணும். பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ என்னை பலப்படுத்தும். என் எண்ணங்களையும் செயல்களையும் உமது வசனத்தின்படி சீர் செய்தருளும். உமது வார்த்தை என் கால்களுக்கு தீபமாகவும் என் பாதைக்கு வெளிச்சமாகவும் எப்போதும் வழிநடத்தட்டும். இன்று முதல் உமது சித்தத்தின்படி வாழும் வாழ்க்கைக்குள் என்னை நடத்தி நிறைவான ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.